மாவட்டத்தில் வந்திருக்கும் வீராங்கனைகளை அவர்களும் அனைவரையும் வருக வருகின்ற வரவேற்கின்றோம். மற்றும் அனைத்து மாவட்ட கூடைப்பந்து சங்க நிர்வாகிகள், பயிற்சியாளர்கள், மேலாளர்கள் மற்றும் கூடைப்பந்து ரசிகர்கள் அனைவரையும் வருக வருகின்ற வரவேற்கின்றேன். மற்றும் பத்திரிகை நண்பர்களையும் வருக வருகின்ற வரவேற்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. I request Maithili Madam to felicitation to all the players, the Tamil Nadu Basketball Association and SRM University. Thank you, sir. A very warm welcome to all of you, and a special welcome to our guests here, our proud alumni here. It's indeed a very proud moment for me to see all these young girls out here. My very, very best wishes to all of you. This is just the first step. I'm sure you'll all have a very long way to go. Best wishes. Thank you. Next, our guest. எல்லோருக்கும் வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். எஸ், குட் மார்னிங். On dais, additional register, Madam Maithili Madam, and Mr. Mogan sir, and the Secretary Ajit sir, and the Technical Director Mr. Murli sir, and the Selection Committee, coaches, referees, all technical officials. I welcome to everyone on behalf of Tamil Nadu Basketball Association. So, good. After examinations, exam la mudinju, almost school திறந்துருச்சா எல்லாத்துக்கும்? கரெக்டான டைம், ஸ்கூல் திறந்த டைமில் மேட்ச் போட்டாச்சு, ஹாப்பியாக வந்தாச்சு கிளம்பி இல்லை? ஓகே, சூப்பர். ஆல்மோஸ்ட் இங்கே வந்து 41 டிஸ்ட்ரிக்ட்ஸ், ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ஸ் தான் இப்போ வந்து ரெப்ரசன்டேஷன். இங்கே வந்து 41 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும். சென்னைங்கிறது 2வா பிரித்து, கோயம்புத்தூர் 2வா பிரித்து, தூத்துக்குடி 2வா பிரித்து 41 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும். இதுதான் வந்து எங்களோட ட்ரீம், பர்சனலாக என்னோட ட்ரீம். ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் நான் வரும்போது பார்த்திங்கன்னா மெனில் வந்து ஒரு 25 டீம்ஸ் வரும், உமனில் வந்து ஒரு 16 to 17 டீம் தான் வரும் பார்ட்டிசிபேஷனு. பட் இந்தியாவிலேயே தமிழ்நாடை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். 41 டிஸ்ட்ரிக்டும் கேர்ள்ஸ் டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன். உங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன், கோச்சஸ்க்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி பிரசிடென்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் மெடல் எடுக்கிறது ஒரு முக்கியமான ஆம்பிஷனாக இருந்தாலும் ஒரு விளையாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, பங்கெடுத்துக்கூடியது, அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பல்வேறு ஒரு ஏற்றத்தாழ்வுகள், பை பர்த்தா, ஏழை பணக்காரன், அதுக்கப்புறம் வந்து ஜாதி மதம், அதுக்கப்புறம் பிறந்த ஊர், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஆண் பெண் என்கின்ற ஒரு வேறுபாடு, அப்படிலாம் வந்து கட்டுப்படுத்திட்டு இருந்த ஒரு சமயத்தில் தமிழ்நாடு வந்து முன்னாடிலாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் உமன் வந்து ஏன் படிக்கணும், வீட்டில் சமையல் பண்ணணும், வீட்டிலே உட்காரணும், ஒரு உமன்னா வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தாண்டி இன்றைக்கி எல்லாரும் படிக்கணும். படித்து ஃபார் எக்ஸாம்பிள் மேடம் அடிஷ்னல் ரெஜிஸ்டர் அப்படின்னா பெரிய இந்த யூனிவர்சிட்டியே நடத்தக்கூடிய ஒரு பெரிய போஸ்ட். நீங்கள் பார்க்குறீங்கள 70,000 பேருக்கு மேலே படிக்கிறாங்க எஸ்ஆர்எம்ங்கிற. ஆனால் அது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய முக்கிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? மேடம்கிட்ட இருக்குது. அந்த தைரியமும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கேருந்து வந்துச்சு?
படிப்பிலிருந்து வந்துச்சு. படித்ததுனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனுடைய ஹெட்டாக இருக்கிறாங்க. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். அப்போ நம்மளுடைய ஒரு தாட் என்னன்னா, ஒரு நிறைவான கல்வி, ஃபுல்ஃபில் எஜுகேஷன். அமெரிக்கா, யூரோப்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஒரு கிளாஸ் ரூம்ஸில் கல்வி வந்து முடிஞ்சிடக்கூடாது. கல்வியோடு சேர்ந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கணும், கல்ச்சுரல் இருக்கணும். ஸ்போர்ட்ஸ், அதில் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் என்ன? ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கறது, ஒரு டீம் கேமை உருவாக்குறது, டீமோடு சேர்ந்து. இந்த 13-14 வயசுலலாம் நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு ஊர்லேருந்து ராமநாதபுரம், தேனி, அந்த மாதிரி வில்லேஜிலேருந்து நீங்கள் எங்கிருந்தோ தூரம் 500-700 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஷார்ட்ஸ் போட்டு நான் மேட்சுக்கு போயிட்டு வர்றேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு உங்களை நான் பாராட்டணும், அந்த தைரியத்தை பாராட்டணும். ஐ வெல்கம் டு எவ்ரி ஒன். அப்படி தைரியமாக வந்தீங்கல்ல, பக்கத்தில் தருவார், நீங்கள் நடக்கும்போது கூட சொல்லலாம், என்ன ஆம்பளை பிள்ளை மாதிரி எப்போ பார்த்தாலும் ஷார்ட்ஸ் போட்டு சுற்றிட்டு இருக்க, எதுக்கு நீ இதெல்லாம் விளையாடணும், விளையாண்டு என்ன செய்ய போகிற, எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் இல்லை. நீ குட்டையாக இருக்கிற, ஒல்லியாக இருக்கிற, ஹைட்டாக இருக்கிற, உங்கள் அப்பா வந்து விவசாயி, உங்கள் அப்பா வந்து ஒரு மீனவர், உங்கள் அம்மா வந்து வீட்டு வேலை பார்க்குறாங்க, நீ எல்லாம் விளையாண்டு என்ன செய்ய போகிற. எவ்வளோ பிரச்சனைகள் வந்து இந்த சமூகத்திலிருந்து உங்களுக்கு நெகட்டிவிட்டியாக வந்துட்டே இருக்கும். ஆனால் உங்கள் கோச் சொல்லுவார், ஒரு ட்ரைனிங் இருக்குது இந்த கிரவுண்டில், இந்த கிரவுண்டில் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். நான் அங்கே தான் லேர்ன் பண்ணேன். என்ன லேர்ன் பண்ணேன்? இந்த கிரவுண்டு கோல் இருக்குது, ஆப்போசிட்டில் டிஃபென்ஸ் இருக்கிறாங்க. இதை தவிர சுற்றில் இருக்கிறத நம்ம பார்ப்போமா? யார் ஆடியன்ஸு, வெளியிலேருந்து யார் கத்துறா, நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா, அப்படிலாம் ஏதாவது நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கிறோமா? இல்லை. தட் இஸ் த லேர்னிங். அவுட் சைடர்ஸ் என்ன சொல்கிறாங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. நம்ம டெய்லி ட்ரைனிங் எடுத்து எப்படி நம்ம கோலை ரீச் பண்ண போகிறோம், எப்படி இந்த மேட்சை வின் பண்ண போகிறோம், அதில் ஒவ்வொரு செகண்டும் எப்படி வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு லெசன் தான் இந்த கிரவுண்ட். இந்த கிரவுண்டுக்குள்ளே நம்மளோட லைஃபோடைய லெசன்ஸ் இருக்குது. கோச்சோடைய கமாண்டை நம்ம லிசன் பண்ணுறோம். அப்போ நம்ம ஒரு அத்தாரிட்டியை அக்செப்ட் பண்ணுறோம். ஒரு டீம் 10 பேர் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்கலாம். நீங்கள் பாருங்கள், இங்கேருந்தே நீ தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கிக்கலாம். இங்கேருந்தே கன்னியாகுமரியில் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸை க்ரியேட் பண்ணணும். சென்னையில் இருக்கிறவங்க கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க கோயம்புத்தூரில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தருணம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் டிஸ்ட்ரிக்ட் விளாட்றேன் அப்படின்னு சொன்னவங்க கைத்துக்குங்க. மொதல் நான் விளாட்றேன் டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் வந்து அட்டன் பண்ணுறேன். எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. நான் முதல்ல டிஸ்ட்ரிக்ட் விளாண்டு இப்போ தான் நான் உள்ளே வரேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சூப்பர். ஆல்மோஸ்ட் 520 பிளேயருக்கு மேலே இப்போ ஆல்மோஸ்ட் 13-14 பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு டைம் விளையாண்டுருக்கீங்க. ஐ வெல்கம் டு பேஸ்பால் ஃபேமிலி. ஒரு கிளாப் தட்டுவோமா? மொதல் வந்திருக்காங்க. சூப்பர். உட்காருங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் சர்டிஃபிகேட்டோட வேல்யூ என்ன தெரியுமா? நான் நிறைய தட்டி முன்னாடிலாம் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய வேல்யூ அப்படின்னு. நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு என்ன வேணால் பண்ண முடியும். அதுக்கு வந்து நான் தான் எக்ஸாம்பிள். நான் எல்லாத்துக்கும் திருப்பி பதிவு பண்ணியிருப்பேன். 5 வயசில் எனக்கு அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பேஸ்கெட் பாலை சூஸ் பண்ணேன். 13 வயசில் ஒரு கோச் வந்து எனக்கு வந்து பேஸ்கெட் பாலை வந்து கற்றுக் கொடுத்தாரு. அப்போ அண்டர் 16 விளாண்டேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் சர்டிஃபிகேட் கிடச்சிச்சு. அந்த அண்டர் 16 சர்டிஃபிகேட் வச்சு தான் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்டலில் நேரு ஸ்டேடியத்தில் எனக்கு ஸ்காலர்ஷிப்பில் சீட் கிடச்சிச்சு. கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில். நான் சென்னைக்கு வரும்போது சென்னையில் எனக்கு யாருமே தெரியாது. பஸ்ஸில் வந்து வரத்துக்கு கூட காசு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. பட் கையில் ஒரே ஒரு பால் இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நம்ம போய் படிக்கலாம் அப்படின்னு. அங்கே போகும்போது மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் எனக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. அங்கே படித்தேன். அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் சர்டிஃபிகேட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் பொழுது என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு ஒரு ஆம்பிஷனை செட் பண்ணுச்சு. அப்துல் கலாம்னா யாருன்னு திங்க் பண்ண வச்சுச்சு.
அதை முடிச்சுட்டு வரும்பொழுது இதே எஸ்ஆர்எம் காலேஜில் கூப்பிட்டு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. இந்த எஸ்ஆர்எம் காலேஜில் நான் ஒரு முன்னாள் மாணவன். ஸோ ஒரு சின்ன விஷயம் நம்ம நினைப்போம், அந்த சின்ன விஷயத்தை நம்ம எப்படி கொண்டு போக முடியுங்கிறது நம்மளால் உருவாக்க முடியும். அன்றைக்கி நான் வில்லேஜிலேருந்து திருச்சியிலேருந்து வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களை மாதிரி தான் உட்காந்துட்ருப்பேன். அண்டர் 18 வரும்போது உட்காந்துட்ருப்பேன். அப்போ பிரசிடென்ட் செக்ரட்டரிலாம் பார்க்க முடியாது. இன்றைக்கி ஃபைட் பண்ணி உங்கள் முன்னாடி இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக நின்றுட்டுருக்கேன். ஏன்? சின்ன வயசில் எனக்கு 13 வயசுலேருந்து என்னென்னலாம் கிடைக்கலையோ, நான் விளையாடும்போது ஷூ கிடைக்காது, நான் விளையாடும்போது சரியாக சாப்பாடு கிடைக்காது, இங்கேருந்து ஒரு ஊருக்கு போனால் பஸ்ஸுக்கு காசு கிடையாது, இங்கேருந்து மேட்ச் விளையாண்டா ஹோட்டலில் போய் சாப்பிட்டா காசு இருக்காது. ஒவ்வொரு விஷயமும் கஷ்டப்பட்டு அப்படியே எங்களோட ட்ராவல் வரும்பொழுது எங்கள் டீம் உமன் டீம் இருப்பாங்க. அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கஷ்டம் என்ன, மென் அண்ட் பாய்ஸ் கேர்ள்ஸ் டீம் ஒன்றா தான் போவோம், ட்ரெயினில் பஸ்ஸில் போவோம். அப்போ அவங்களுடைய கஷ்டம் என்ன, அவங்க எது கஷ்டப்படுறாங்க, நான் ஒன்று கஷ்டப்பட்டால் உமன் என்ன கஷ்டப்படுவாங்க. அப்படியே சின்ன வயசுலேருந்தே பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும் போது இது எப்படி மாற்ற முடியும், எப்படி சேஞ்சஸ் பண்ண முடியும். இந்த ஒரு கோபமும் இந்த ஒரு தாட்டும் தான் இப்போ எலெக்ஷனில் நின்று ஃபைட் பண்ணி நான் முந்தா நேற்று அவங்கள பார்த்துருக்கணும். ஏன் இன்னைக்கு லேட் தெரியுமா? நேற்று மும்பையில் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் லீக் ஐபிஎல் மாதிரி பேஸ்கெட் பால் லீக் மென் உமனை நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு டைம் இன் இந்தியா. பெரிய பெரிய நிறுவனங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஷாருக் கான் அவங்கெல்லாம் வந்து உள்ளே வர போகிறாங்க. எப்படி கிரிக்கெட்டில் பெருசாக இருக்க போதோ அதுமாரி பெரிய பெரிய லீக்ஸ் இந்தியாவில் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு இந்த 20 மாதம் இந்த இந்தியாவோட பிரசிடெண்ட் ஆன பிறகு இந்த 20 மாதம் கஷ்டப்பட்டு கரப்ஷன் இல்லாமல் டிரான்ஸ்பரன்சியாக ஒரு பெரிய பெரிய நிறுவனம் கொண்டு வந்து இன்றைக்கி அதை சாத்தியப்படுத்தியிருக்கோம். முன்னாடி ஃபெடரேஷன் 2 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ 30 கோடி ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வந்திருக்கோம். அது ஏன்னா தமிழ்நாடு அசோசியேஷனில் நான் பிரசிடெண்ட்டாக இருக்கும் பொழுது தமிழ்நாடை கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சுருவோம். மென்னு ஜெயிச்சிருவாங்க, உமன் ஜெயிச்சிருவாங்க. ஜெயித்த பிறகு அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்காது. இந்த பக்கம் கிரிக்கெட் பிளேயர் தோனி, கோலி அவங்களுடைய உழைப்பும் நம்மளுடைய பேஸ்பால் பிளேயருடைய உழைப்பும் ஈக்குவல் தான், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அவங்களும் காலையில் 3 மணி நேரம் கிரவுண்டில் இருக்கிறாங்க, ஈவினிங் 3 மணி நேரம் இருக்கிறாங்க. ஒரு பேஸ்பால் பிளேயர் விளையாடக்கூடிய இந்தியா பிளேயர் காலையில் 3 மணி நேரம், ஈவினிங் 3 மணி நேரம் இருக்கும். ஆனால் அதுக்கான பெனிஃபிட் சரியாக கிடைக்கிறதில்ல. ஸோ அப்போ அதை மாற்றணும்னா ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணக்கூடியவங்க எஜுகேஷன் ஃபஸ்ட். ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க என்ன பண்ணணும், மினிமம் 60% படித்து ஹோல்ட் பண்ணிக்கணும். ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அடுத்தடுத்த கட்ட ஜாப்ஸ், எப்படி டோனி இன்னைக்கு பெருசாக சம்பாதிச்சார் அந்த மாதிரி மென்னும் உமனும் சேர்ந்து லீகை நடத்தணும்னு நேற்று வந்து ஒரு ரூலாக வச்சு கிரிக்கெட்டே வந்து 10 வருஷம் கழிச்சு தான் உமன் லீக் நடத்தினாங்க. ஃபஸ்ட்டு கேம் 2 ஒன்றா நடத்தணும்னு பேஸ்கெட் பால் வந்து சைன் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபைட்டெல்லாம் எதுக்கு? இந்த ஃபைட்டெல்லாம் உங்களுக்காக. இந்த ஜென்ரேஷன், போன ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அனிதா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 இந்தியா விளாண்டுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு லீக் இருந்திருக்காது, சம்பாரிச்சிருக்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டுருப்பாங்க, ஒரு வீடு கூட வாங்க முடியாது. அப்போ இந்த ஜென்ரேஷனில் ஒரு லீகை உருவாக்கும் பொழுது நல்ல பிளேயர்ஸ் யார் இருக்காங்களோ அந்தந்த டீமில் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மந்த்லி வந்து பெரிய பெரிய ஏர்னிங் பண்ண முடியும். 5 lakhs 6 lakhsங்கிறது ஏர்னிங் பண்ண முடியும். எஜுகேஷனை ஏன் எல்லாரும் சூஸ் பண்ணுறாங்க? எஜுகேஷன் படித்தா அது வெல்த்தாக மாறும், வசதி வரும், வாய்ப்புகள் வரும். அப்போ ஸ்போர்ட்ஸை ஏன் நிறைய பேர் சூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா, எஜுகேஷனால் வெல்த் கிரியேட் பண்ண முடியும், ஸ்போர்ட்ஸ்னால வெல்த் கிரியேட் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது இங்கே. அப்போ அந்த ஃபவுண்டேஷனை உடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கார்பரேட்ஸோட டைப் பண்ணி இந்த நீங்கள் ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணாலும் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். தஞ்சாவூர்லேருந்து தர்ஷினி இதே மாதிரி தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், 6 வருஷத்துக்கு முன்னாடி அண்டர் 16 டீம், அண்டர் 18 டீம். இன்றைக்கி தர்ஷினி இந்தியாவோட கேப்டனாக இருக்கிறாங்க, தெரியும் இல்லை?
MEP, under 16 MEP, ராஜலக்ஷ்மி, சேம் சாதாரண நாகப்பட்டினத்துலேருந்து மயிலாடுதுறையிலேருந்து வந்த ஒரு பொண்ணு. ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. இந்தியாவுடைய நம்பர் 1 பிளேயராக லாஸ்ட் இயர் செலக்ட் ஆனாங்க ராஜலக்ஷ்மி. ரொம்ப வறுமையான குடும்பம். அந்த மாதிரி வறுமை இருக்கிறது, மிடில் கிளாஸு, லோயர் மிடில் கிளாஸு, நிறைய நெகட்டிவிட்டி. நீ ஒரு பொண்ணு டிஷர்ட் போடலாமா, உன் உடம்பை பாரு, கிண்டலு, இதெல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க. நிமிர்ந்து ஆர்மி மாதிரி நடந்து போயிட்டே இருங்க. எதையும் காது கொடுத்து கேட்காம போனால் ஒரு நாள் நீங்கள் பேசுகிறது இந்த உலகம் கேட்கும். எப்படி மேடம் பேசும்போது நம்ம கேட்டோம், மேடம் பேசும்போது இந்த காலேஜே கேட்குதுல்ல, ஏன்? அதுக்கு அவங்க ஒரு பெரிய ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பல டிஸ்கிரிமினேஷனை பார்த்துருப்பாங்க எல்லாருமே. இங்கே வந்து உடம்புங்கிறது பவர் கிடையாது. நான் ஹைட்டு டாலாக இருக்கேன், 6.4, என் பாடி ஸ்ட்ராங்காக இருக்கு. நோ, மென்டலி யூ ஷுட் பி ஸ்ட்ராங், ஃபிசிக்கலி யூ ஷுட் பி ஃபிட். அது பாடி பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கலாம். நிறைய பேர் கேட்பாங்க, அண்ணா நான் வந்து 5.2 தான் இருக்கிறேன், குட்டியாக இருக்கிறேன், நான் விளையாட முடியுமா? கிடையவே கிடையாது. நீங்கள் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் இருப்பீங்க, யூடியூப்பில் மேட்ச் பாருங்கள், இன்ஸ்டாவில் இருக்கிறது இதெல்லாம் தப்பு கிடையாது. நிறைய நேரம் இருங்க, நிறைய லேர்னிங் பண்ணுங்க. ஆனால் ஹவு டு சி, எதை பார்க்க போகிறோம், எதை செய்ய போகிறோம், அதில் நீங்கள் ஃபீபா மேட்ச்சில் போய் ஃபீபாவோடைய லிங்கில் போய் ஜப்பான் வர்ஸ் சைனாங்கிற மேட்ச்லாம் போய் பாருங்கள். ஜப்பான் பிளேயர் 5.5 இருப்பாங்க, சைனீஸ் பிளேயர் 6.5 இருப்பாங்க. ஆனால் மேட்ச் யார் ஜெயிப்பா? ஜப்பான் ஜெயிக்கும். எப்படி? ஃபாஸ்ட், டிட்டர்மினேஷன், டீம் கேம், மோர் ஷூட்டிங், அவுட் சைடு ஷூட்டிங் பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க. ஒரு டால்மேன் ஓரத்துக்குள்ளே அவங்க ஸ்பீடாக ஓடி முடிச்சிருவாங்க. நேச்சர் வந்து எல்லாத்துக்குமே ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும். எல்லாத்துக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஷார்ட்டாக இருக்கவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், ஹைட்டாக இருக்கவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், ஃபீமேலுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், மேலுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இந்த எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை தான் உருவாக்க முடியும். மேல் ஃபீமேல்லாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நாளைக்கு வேலைக்கு போனோன்னா உங்களுடைய ஒர்க்குன்னா ஜெண்டரே கிடையாது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது தப்பு, ஜெண்டரே கிடையாது. ஜெண்டர்லெஸ்னால் என்ன? நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க, நான் என்ன ஒர்க் பண்ண போகிறேன். செயல், ஆக்ஷனில் தான் எல்லாம் கனெக்ட் ஆகும். நம்ம இங்கே எல்லாம் கனெக்ட் ஆகிறது எங்கே? ஒரு ஒர்க்கில், ஆக்ஷனில். அந்த ஆக்ஷனை வளர்த்துக்கணும், நம்ம டேலண்ட்டை வளர்த்துக்கணும். யூ ஷுட் வேக் அப். நீங்கள் எந்த பொசிஷன் லெவலில் இருங்க, ஒன்று பணக்காரர் இருங்க, ரொம்ப ஏழையாக இருங்க, இல்லை அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம். யூ ஷுட் வேக் அப் 4 o'clock, 4 மணிக்கு எந்திரிக்கணும். ரீட், கிரவுண்ட் 6 மணி. தென் ஃபோக்கஸ். அப்துல் கலாம் சொன்னது தான், ஃபோக்கஸ் யுவர் ட்ரீம். நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லை நான் இந்தியன் பிளேயர் ஆகணும். ஓகே, இங்கே இவ்வளோ பேர் இருக்கும், 520 பிளேயருக்கு மேலே இருக்கிறோம். எல்லாராலையும் இந்தியா விளையாட முடியாது. ஆனால் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எவ்வளோ பெரிய பெரிய காலேஜஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் சர்டிஃபிகேட் வச்சுட்டு தான் நீங்கள் போய் உங்களோட ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த காலேஜ் சூஸ் பண்ண போகிறீங்க, என்ன படிக்க போகிறீங்க. நிறைய பேர் இங்கேருந்து வரவங்க, வில்லேஜில் வரவங்க தமிழ் மீடியம் படிப்பாங்க. தமிழ் மீடியம் படிக்கிறேன், எனக்கு இங்கிலீஷ் பார்த்தா பயம். இல்லை, இங்கிலீஷ் படிக்கணும், கம்ப்யூட்டர் கற்றுக்கணும். நான் படித்தது தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். இட்ஸ் ஒரு வறுமையான சூழ்நிலை. அப்போ எனக்கு அன்றைக்கி அட்மிஷன் கிடைச்சது கவர்மெண்ட் ஸ்கூலில், தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தேன். 12th வரைக்கும் இங்கிலீஷ் பேச வராது, கஷ்டப்படுவோம். மெட்ராஸ் கிறிஸ்டினுக்குள்ள காலேஜுக்குள்ளே போகும்போது எல்லாரும் இங்கிலீஷ் பேசுவாங்க, ப்ரொஃபஸர் இங்கிலீஷ் பேசுவாங்க. நமக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆகும். ஐயோ, அவங்களாம் வந்து பெரிய ஸ்கூலு, அவங்களாம் பெரிய காலேஜ். இல்லை, நம்மளால் சேஞ்சஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்துல் கலாம். தமிழ் மீடியத்தில் தான் படித்தார். பட் பிரசிடென்ட் ஆகும்போது யூஎன்ஓவில் இந்த உலகமே ஒரு பேச்சை கேட்டுச்சு. வி ஷுட் சேஞ்ச். நம்மளால் நம்ம டைமை கரெக்டாக யூஸ் பண்ண நம்மளால் பண்ண முடியும். இன்றைக்கி இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக பாம்பேயில் போய் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், எல்லாமே இங்கிலீஷ் மீடியா தான். எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ தமிழ் மீடியம் படித்ததுனால இங்கிலீஷ் பேச முடியாதுன்னு கிடையாது. தமிழ் மீடியம் படித்ததுனால கம்ப்யூட்டர் தெரியாதுன்னு கிடையாது. தமிழ் மீடியம் படித்ததுனால நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வர முடியாதுன்னு கிடையாது. பெரிய ஸ்கூலில் படித்தாதான் நமக்கு வந்து நாலேஜ் இல்லைன்னு கிடையாது. நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, நம்மளுடைய டைமை டிஃபைன் பண்ணும் பொழுது. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. காலையில் இருந்து நைட்டு தூங்கும்போது எவ்ரி செகண்ட் எவ்ரி மினிட் நான் என்ன பண்ணுறேன்
அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். இஃப் யூ வாண்ட் டு வின், உன் டைரி ஒன்று வாங்கிக்கணும். ஒரு டைரியில் ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். நான் வந்து காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சேன். நீங்கள் எழுதலாம், நெட்ஃப்ளிக்ஸில் இல்லை கேடிவியில் 10 மணிலேருந்து 4 மணி நேரம் நான் மூவி பார்த்தேன். நீ எழுதணும். தென் என்ன எழுதணும்? உங்களோட ஆம்பிஷன் என்ன? நான் டாக்டர் ஆவேன், இல்லை இன்ஜினியர் ஆவேன், இல்லை பொலிட்டிஷியன் ஆவேன். உங்களோட ஆம்பிஷன் எழுதிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்களே அந்த டைரியை பார்க்கணும். என்ன பார்க்கணும்? நம்மளுடைய ஆம்பிஷனுக்கு நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம 8 மணி நேரம் தூங்கிட்டோம். மித்த டைமில் நம்ம அந்த டைமுக்கு என்ன திங்க் பண்ணியிருக்கிறோம். தனியாக உட்காந்து திங்க் பண்ணால் கூட பெரிய விஷயம். தனியாக உட்காந்து நம்ம ஆம்பிஷனுக்கு என்ன செய்யணும்? நான் இந்தியா விளாட்ணும், எங்கே ட்ரைனிங் போனோம், எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணோம், எந்த காலேஜில் ஜாயின் பண்ணோம், எந்த கோச்சிட்ட போகணும் அப்படின்னு திங்க் பண்ணுறோம். பார்த்தீங்களா? திங்கிங் இஸ் த பெஸ்ட் ஒரு வில் பவர்னு சொல்லுவோம். திங்க் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன். நம்ம திங்க் பண்ணாமலேயே நெகட்டிவிட்டியாக இருந்தோம்னா கஷ்டம். எப்பயுமே நான் ஒன்று கேர்ள்ஸுக்கிட்ட சொல்லுவேன், பி ஸ்ட்ராங். சொசைட்டியோடைய ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, எங்கள் அம்மாவை வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க 5 வயசில். அப்போ எதனால் அவங்க இறந்துருப்பாங்க? அப்போ அவங்கக்கிட்ட ஒரு நெகட்டிவிட்டி இருந்திருக்கு, ஒரு வீக்னஸ் இருந்திருக்கு. ஒரு எஜுகேஷன் உமன், ஆனால் அவங்க ஏன் இறந்தாங்க அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ஏன் இன்னைக்கு வந்து உங்களை பார்க்க வரேன்? எங்கள் அம்மா மாதிரி யாருமே எதிர்காலத்தில் ஒருத்தரும் வந்து இறந்துடக்கூடாது. போல்டாக இருக்கணும். சொசைட்டி நெகட்டிவாக தான் இருக்கும், 100% நெகட்டிவாக இருக்கும். நம்மளை பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை பார்த்து வந்து ஒரு ஃபிசிக்கலாக வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதிலிருந்து நம்மளால் வெளியே வர முடியும். நம்ம வந்து பயந்துட்டு ஏதாவது பிரச்சனைன்னா அப்பா அம்மாட்ட பேசுகிறதுக்கு நம்ம ஐசோலேட் ஆகிறோம். வாயை திறந்து கோச்சிட்ட பேசணும், வாயை திறந்து உங்கள் அப்பா அம்மாட்ட பேசணும், இல்லை உங்களுடைய ப்ரொஃபஸர்கிட்ட பேசணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசணும். ஆனால் பெரும்பாலும் நான் பார்ப்பேன் பேசவே மாட்டாங்க ஒரு பிரச்சனைன்னா. ஸோ அந்த ஒரு விஷயத்துலேருந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் இருக்கவங்க நீங்கள் வரணும். தமிழ்நாடு பாஸ்கெட் பால் அசோசியேஷன் 100% உங்களுடைய செக்யூரிட்டிக்கு வந்து எப்பயுமே நீங்கள் ஊர்லேருந்து போய் தமிழ்நாடு செலக்ட் ஆகி நீங்கள் பாஸ்கெட் பால் பிளேயர்னு நீங்கள் ஆகிட்டு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு எனக்கு ஒரு மெயில் வந்துச்சுன்னா, இல்லை டிஎன்பிஏக்கு ஒரு மெயில் வந்துச்சுன்னா தூக்கு எரிஞ்சிருவோம். இது வரைக்கும் எல்லா கோச்சும் கிடையாது, 100க்கு 99 கோச், 99% கோச் தன்னுடைய உழைப்பை காலையில் கிரவுண்டில் 4 மணி நேரம், இத்தனைக்கு 8000 10,000 சம்பளத்தில் எல்லா கோச்சும் உங்களுக்காக உழைக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு 1-2 கோச் தப்பு பண்ணுவாங்க. அந்த டைமில் இம்மிடியட்டாக வந்து அந்த கோச்சஸை ரிமூவ் பண்ணி யாருக்கும் தெரியாமல் பனிஷ் பண்ணி வெளியே அமைச்சிருக்கோம். அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுப்போம். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் செக்யூரிட்டி இங்கே இருக்குது. அதனால் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லலாம், பா நான் விளையாடுவேன்ப்பா, படிக்கவும் செய்வேன்ப்பா, 2 செஞ்சு நான் வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன், என்னை நம்புங்க. நிறைய பேர் கேட்பீங்க, இல்லை எங்கள் வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தான் பேசணும், நீங்கள் தான் வாயை திறந்து பேசணும். ஒரு அப்பா அம்மாவோ இல்லை ஒரு கோச்சுக்கிட்டேயோ தைரியமாக எனக்கான ஒரு டிட்டர்மினேஷன் இருக்குது, எஸ் நான் இதை செய்ய போகிறேன் என் லைஃப்பில், 18 வயசு வந்தாச்சு, ஓட்டு போட போகிறீங்க, அடுத்த சீனியர் உமன் டீமுக்கு வர போகிறீங்க, ஏஜ் சீனியர் ஆயாச்சு, யூ ஷுட் என்ன செய்ய போகிறீங்க, என்ன செய்ய போகிறோம் லைஃப்பில், நெக்ஸ்ட் என்ன, நான் இன்ஜினியர் ஆகணுமா, இல்லை ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் என்ன, இல்லை நான் இந்தியா விளையாடணும்னா என்ன பண்ணணும். நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பேசும்போது 100% சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அப்படி சப்போர்ட் பண்ணலையா, எனக்கு சின்னதாக ஒரு மெயில் இல்லை என்னோட ஐடிக்கு ஒரு மெசேஜ், நான் இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசுங்க, இம்மீடியட்டாக உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி உங்கள் வீட்டுக்கு வந்து பேசுவார். நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்கள் கேமில் இந்தியா விளாட்ணும், தமிழ்நாடு விளாட்ணும் குறிக்கோள் வச்சுக்கலாம். ஓகே, சம்டைம் விளாடாமல் போகலாம், பட் லைஃப் ஃபுல்லாக கேம் விளையாடுங்க. ஏதோ ஒரு கேம் விளையாடுங்க, தனிமையாக இருக்காதீங்க. 4 ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ ஒரு பிரச்சனையா, ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகுது மைண்டு, யாரோ கிண்டல் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதோ நெகட்டிவாக பேசிட்டாங்க, 4 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுங்க, வாங்க ஒரு 1 மணி நேரம் கேம் விளாட்லான்னு பாருங்கள். நான் இன்னைக்கு வரைக்கும் காலையில் கேம் விளையாடுவேன், என்ன பிரச்சனை இருந்தாலும். அதுதான் மைண்டை நம்மளை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோடு விளையாண்டிங்கன்னா எது பெரிய பிரச்சனையோ அந்த பிரச்சனை மறந்துடுவீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு மாதிரி இருக்கும், 3வது நிமிஷம் ஜாலியாக விளையாடுவீங்க, ஃப்ரீ த்ரோ போடுவீங்க, 3 பாயிண்ட் போடுவீங்க. அப்படியே பேசிட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க்கில் வந்துட்டிங்கன்னா
இந்த உலகம் எதிர்மறையாக இருக்கும் பொழுது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருப்போம். இங்கே ஒவ்வொருத்தரும் பாசிட்டிவாக இருக்கணும். யாரையும் கம்பேர் பண்ணுறது கிடையவே கிடையாது. ஒருத்தர் பெஸ்ட் பிளேயராக இருக்கலாம். பெஸ்ட் பிளேயர் ஏன் எதனால் இருக்கிறாங்க? அவங்க கமிட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஈக்குவாலிட்டி பண்ணியிருக்கோம். என்ன ஈக்குவாலிட்டி தெரியுமா? 12 பிளேயரும் விளாட்னாங்கிற ஒரு ஈக்குவாலிட்டி பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அசோசியேஷன், ஃபர்ஸ்ட் ரூல் இது. முன்னெல்லாம் அது நிறைய பேர்த்துக்கு புரியல. நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது கோச் வந்து பண்ண வேணான்னு சொன்னாங்க, நிறைய பேர் வேணாம். ஆனால் ஏன் அதை பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஊர்லேருந்து கிளம்பி வரோம், ஒரு மாதம் கேம்ப் அட்டன் பண்ணுறோம். ஆனால் வந்து ஒரு கோச், நான் ஃபாரின் கோச்சை பார்க்குறேன், அமெரிக்கன் கோச்சை பார்க்குறேன், NBA போனேன், ஒலிம்பிக்ஸ் போகிறேன், 12 பேரையுமே கோச் வந்து ஃபாரினில் விளையாட வைப்பாங்க. ஈவன் ஸ்டெஃப் கரி கூட 10-20 நிமிஷம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்போ 12 பிளேயர்ஸுக்கும் அமெரிக்காவில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை ஈக்குவாலிட்டி பண்ணுறாங்க. ஆனால் நாம் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, 6 பேர் விளையாடுவாங்க, மீதி 6 பேர் வாட்டர் பாட்டில் தூக்கி கொடுப்பாங்க, பால் எடுத்து வச்சுக்குவாங்க, நீங்கள் வந்து சப்போர்ட்டிங் பிளேயர் சொல்லுவாங்க. இப்போ எல்லா பிளேயரும் சப்போர்ட் இல்லாமல் ஒரு டீம் ஜெயிக்க முடியாது. இங்கே யூனிட்டி வந்துருச்சு, ஈக்குவாலிட்டி வந்துருச்சு. இங்கே டிஸ்கிரிமினேஷன் கிடையாது டீமுக்குள்ளே. இப்போ கோச் வந்து என்ன பண்ணிட்டாரு, 12 பிளேயரும் விளையாட வைக்கணும்னு முக்கியமாக டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்த ரெக்கமெண்டேஷனை ஒழிச்சாச்சு. 2 பிளேயர் ரெக்கமெண்டேஷனை போட்டாலும் என்ன ஆகும்? டீம் தோத்துரும். கரெக்டா? இவ்வளோ விஷயங்களுக்காக தான் இந்த ரூலை கொண்டு வந்தோம். இப்போ அடுத்தது இந்தியாவில் இந்த ரூலை கொண்டு வர போகிறோம் அடுத்த வருஷத்துலேருந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக மாறும் பொழுது எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒன்று தான் வேணும். நான் எப்பயுமே ஒரு வில் பவராக இருப்பேன். என்னுடைய மனசை, என்னுடைய மன உறுதியை வெளியில் இருக்கிற யாராலையும் உடைக்க முடியாது. அந்த உறுதி எடுப்போமா, எடுத்துக்கலாமா? யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அட் எனி காஸ்ட். நம்ம ஜெயிக்கிறோம், தோக்குறோம், இன்னைக்கு கடுமையாக தோக்குறோம். இன்னைக்கு மேட்ச் பார்ப்போம், கோச் இறக்கி விட்டுருப்பாரு, நம்ம வந்து விளையாண்டுருக்கவே மாட்டோம், ஸ்கோர் போயிருக்கோம் 80 பாயிண்ட் 30 பாயிண்ட்னு. பயப்படாதீங்க. யுவர் பார்ட்ஸ். நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்கல்ல, எதிர்த்து நின்று விளையாடுறோம், அட்லீஸ்ட் அந்த 30 பாயிண்ட்டுக்காக நம்ம போராடுறோம்ல, எனக்கு அதுதான் வேணும். நம்ம லாஸ்ட் நிமிஷம் வரைக்கும் கிவ் அப் பண்ணாமல் யூ பிளே யுவர் கேம். அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க 100 பாயிண்ட் கூட எடுக்கட்டும், நம்ம ஈவன் 5 பாயிண்ட்ஸில் கூட நிற்போம். தட்ஸ் நாட் அ மேட்டர். நம்ம ட்ரை பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் அந்த 100 பாயிண்ட் எடுத்து நம்மளால வின் பண்ண முடியும். இதுதான் வேர்ல்டோட ஹிஸ்டரி. பயப்படாதீங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, விளையாடுங்க, அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ ஸ்ட்ரென்த். அவங்க அந்த பக்கம் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, நம்ம பக்கம் என்ன வீக்னஸ் இருக்கு. இந்த காம்படிஷன் இஸ் கிரியேட் வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஸ்ட்ரென்த், வாட் இஸ் வீக்னஸ். அப்போ நம்ம கிட்ட இருக்க வீக்னஸை இந்த 15, 16, 17, 18 வயசுலேயே நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணி பிளான் பண்ணி சேஞ்சஸ் பண்ணணும்னு ஒரு மைண்ட் வந்துச்சுன்னா லைஃப்பில் எழுதி வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் ஒரு லீடராக இருப்பீங்க. நாளைக்கு நீங்கள் என்னை எங்கேயாச்சும் பார்க்கும்போது, நான் இந்த கம்பெனியில் சிஇஓவாக இருந்தேன், நான் ஒரு IAS ஆஃபீஸராக இருந்தேன், ஏன் நான் நாளைக்கு ஒரு மினிஸ்டர் ஆகிட்டேன், இப்படிங்கிற ஒரு லீடர்ஷிப் ஆட்டிடியூட் இங்கேருந்து வந்துடும். ஃபியர் போயிடும். ஃபியரை ஒழிக்கிறதுக்கு தான் கேம். உள்ள திடீர்னு இறங்கும்போது பயம் வருதில்ல, திடீர்னு ஒரு மேட்ச் விளையாடும்போது பயம் வருதில்ல, ஐயோ அவங்கெல்லாம் பெரிய டீமு எப்படி விளையாட போகிறோன்னு. அப்படிலாம் இருக்கவே கூடாது. எல்லோரும் இங்கே ஈக்குவல் தான். நம்ம விளையாடுறோம், அவங்க விளையாட்டோம், அவங்க வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கூட எடுத்துக்கிட்டோம். தட்ஸ் நாட் அ மேட்டர். ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக சோர்ந்து போவோம் விளையாண்டுட்டே இருக்கணும். ஓகே, இது செய்யலாமா? ஷூட்டிங் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்தியா வந்து இன்னைக்கு வந்து மென் டீம் அதிகமாக ஜெயிக்கிறதுக்கான காரணம் ஷூட்டிங் வந்து இன்னைக்கு 55% டெலிவரி பண்ணியிருக்கோம். முன்னாடிலாம் 40% தான் இருக்கும். அதனால தான் 10 வருஷமாக இந்தியா வந்து ஈராக்கை வின் பண்ணதில்லை, பஹ்ரைனில் வின் பண்ணதில்லை, கத்தாரை வின் பண்ணதில்லை. ஸோ உமன் டீம் இன்னைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு, சீனியர் உமன் டீம். ஸோ அதனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்னைக்கு சீனியர் உமன் டீமில் எத்தனை பேர் இருக்காங்க? கிட்டத்தட்ட 5-6 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற உமன் டீம் தான் இன்னைக்கு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. தர்ஷினி ஆகட்டும், புஷ்பா ஆகட்டும், ஒவ்வொருத்தரும் இங்கிருந்து வந்த எல்லாரும் தான். அண்டர் 18 டீம் போன வருஷம் இதே ஜூனியர் டீம் கர்நாடகா நடக்கும்போது ஃபைனல்ஸ் வின் பண்ணாங்க. என்ன ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் தெரியுமா? நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோம் தெரியுமா? மென் மட்டும் கிடையாது,
கிட்டத்தட்ட 55 பாயிண்ட்ல ஃபைனல்ஸ் வின் பண்ணோம் தமிழ்நாடு நம்ம. அப்போ எந்த அளவுக்கு இந்த 5-6 வருஷத்தில் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கேம்னு சொல்லலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நேஷனல் கேம்ஸ் நடந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. வாலிபால் டீம் கேமில் வாலிபால், கபடி, ஃபுட்பால் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கோல்டு மெடல் எடுத்தது யாரு? தமிழ்நாடு சீனியர் உமன் டீம் கோல்டு மெடல் எடுத்தாங்க நேஷனல் கேம்ஸில். வி ஆர் நம்பர் 1. Under 18 we are number 1. எதனால? பிகாஸ் இந்த மாதிரி பார்ட்டிசிபேஷன் பண்ணதுனால. மித்த எல்லா மாநிலத்திலையும் பேரளவுக்கு மேட்ச் நடத்துவாங்க. மேட்ச் நடக்கும்போது டீம் எடுத்துருவாங்க. அதில் 4 ரெக்கமெண்டேஷன் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. செலெக்ஷன் கமிட்டிலாம் பாருங்கள், கரண்ட் டாப் தமிழ்நாடு சீனியர் கோச்சஸ் தான் இருப்பாங்க. இந்தியன் பிளேயர்ஸை உருவாக்குனவங்க தான் இருப்பாங்க. அமைதியாக பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பெரம்பலூர் டீமாக இருக்கலாம், ஒரு பெரிய டீம் இன்னொரு டீமாக இருக்கலாம். ஆனால் அதில் நீங்கள், நான் ஏன் வந்து கடைசி வரைக்கும் சண்டை போடணும்னு சொல்கிறேன், செலெக்ஷன் கமிட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. டீம் தோத்தா பரவாயில்ல, ஆனால் அந்த ஒரு பிளேயர் ரொம்ப அக்ரெசிவாக விளையாடுறாங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க, டீமோட ஒர்க் பண்ணுறாங்க, கோச்சஸ் லிசன் பண்ணுறாங்க. இந்த குவாலிட்டிலாம் இருக்கும் பொழுது ப்ராபுல்ஸில் வந்துடுவீங்க, டாப் 50 வருவீங்க. டாப் 50 வந்த பிறகு இன்றைக்கி நிறைய அகாடமி ஆரம்பிக்கிறோம். மணிப்பாலோட சைன் போட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம், பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அமெரிக்கன் கார்வாஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே அகாடமி வந்து பாம்பேயில் ஆரம்பிச்சிட்டோம். கார்வாஸ்லேருந்து யாராக இருக்கீங்களா? அமெரிக்கன் கார்வாஸ்லேருந்து எந்திரிங்க. ஸோ அமெரிக்கன் கார்வாஸ்லேருந்து வந்து ஸ்டேட் விளாண்டாச்சு. உட்காருங்க. 13 வயசில் என்ட்ரான 26 வயசு வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன், ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், ஃபாரின் கோச் இருப்பாங்க, எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருப்பாங்க. இது 1 10மான்னு பார்த்தேன், இல்லை, மணிப்பாலோட சைன் போட்டோம். இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடிய சான்சலர் திரு ஐயா பாரிவேந்தர் சார் கூடயும், இங்கே இருக்கிற மோகன் சார், இங்கே இருக்கிற எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டர் கூடயும் பேசி நம்ம எஸ்ஆர்எம்மோட சைன் போட போகிறோம். அகாடமியில் 13 வயசில் ஸ்கூலில் நுழைஞ்சிங்கன்னா 26 வயசு வரைக்கும் ஃபுல்லாக எஸ்ஆர்எம்மோட பொறுப்பு. நம்ம ஃபாரின் கோச் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவோம். அப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் எஜுகேஷன் இருக்கும், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஸ்கூல் டு அப் டு நீங்கள் பிஜி படிக்கிற வரைக்கும் எஸ்ஆர்எம் வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்போ இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜ் இது மாதிரி இண்டோர் வச்சு, ஸ்விம்மிங் வச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்விம்மிங் எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் இருக்குது, ஜிம் வேணும். இது 3மே இல்லாமல் ஒரு பாஸ்கெட்பால் பிளேயர் உருவாக முடியாது. ஸ்விம்மிங், ஜிம், ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் அண்டு தான் கேம். ஸோ இதெல்லாம் காம்பினேஷனில் என்ன கலந்துருக்கோ, இங்கேருந்து ஒரு 50 பிளேயரை எடுத்து பெஸ்ட்டு பிளேயரை 12 பிளேயர் எடுப்போம். ஆனால் அதுக்கப்புறம் இருக்க பிளேயர் என்ன பண்ணோம், ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம், எஸ்ஆர்எம் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். அவங்க ட்ரைனிங் பண்ணுவாங்க உங்களை. நீங்கள் யார், உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், நீ ஏழ்மையாக இருக்கியா, உங்கள் அம்மா வீட்டு வேலை பார்க்குறாங்களா, அதெல்லாம் இல்லை. நீ இங்கே ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இந்த கேட் உனக்கு ஓப்பன் ஆகிடும். வேறு எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது, ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எனக்கு ஃபோன் பண்ணி முன்னாடிலாம் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து, மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எவ்வளவோ கால்ஸ் வரும். இது வரைக்கும் ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல என்னோட சைன் ரெக்கமெண்டேஷனில் ஒரு பிளேயர் சைன் போட்டது கிடையாது. அதனால தமிழ்நாடு நம்பர் 1. அந்த கமிட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்ககிட்ட இருந்து ஒரே கமிட்மெண்ட் தான். இங்கே யாராச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் கால் பண்ணுங்க டீமுக்குள்ளே வரணும்னு உங்கள் அப்பா மட்டும்தான் எனக்கு கால் வந்துடக்கூடாது. என்ன பண்ணுவேன்னா பிளாக் லிஸ்ட்டில் ஏற்றிடுவேன். உங்களுக்கே தெரியாது, நீங்கள் செலக்ட் ஆனால் கூட பிளாக் லிஸ்ட்டில் ஏற்றிடுவேன். அந்த ஒரு கமிட்மெண்ட் தான் வேணும். பின்னாடி வழியாக எப்பயுமே நம்ம ஜெயிச்சிடக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, போராடி 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 கொஞ்ச நாள் கழித்து வரலாமே, ஏன் உடனே ஜெயிக்கணுமா என்ன? அந்த மனப்பக்குவம் ஸ்போர்ட்ஸில் நம்ம வளர்த்துக்கணும். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். பெஸ்ட் செலெக்ஷன் கமிட்டி, தெர் இஸ் நோ ரெக்கமெண்டேஷன். ப்ரூவ் யுவர் செல்ஃப். நம்பர் 1 வரவங்களுக்கு தான் 6 பேர் டீமு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. காம்படிஷன், கோல்டு மெடல் எடுக்கிறாங்க, எஸ். ஆனால் டீம் எப்படி இருக்குன்னா, இங்கேருந்து பெஸ்ட்டு 30 பேர் எடுத்து ட்ரைனிங் கொடுத்து மேட்ச் செப்டம்பர் தான் கேம்ப் போவோம். அந்த கேம்பில் எல்லா பிளேயர்ஸ் கூட நீங்கள் சேர்ந்து எப்படி விளையாடுறீங்க. நல்ல பிளேயர் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் நல்லா விளையாடுவாங்க, வின்னர்ஸ் வந்துடுவாங்க. ஆனால் கேம்ப் வரும்போது அந்த பிளேயர் வந்து மித்த டீம் பிளேயர்ஸோடு ஜாயின் பண்ண மாட்டாங்க.
கேம்பில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுவாங்க, தனியாக இருப்பாங்க, அவங்கள டீமில் எடுக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜும் நீங்கள் இங்கேருந்து டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஸ்டேட் போகும்போது ஸ்டேட்டில் நம்பர் 1 தமிழ்நாடு வந்தால் தான் 4 பேர்த்துக்கு இந்தியாவில் ப்ராபல்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா 28 ஸ்டேட் இருக்குது, அதில் நம்பர் 1 வரணும். கேரளா பெஸ்ட் டீம் ஃபைட் பண்ணணும், டெல்லி பெஸ்ட் டீம் ஃபைட் பண்ணணும், சத்தீஸ்கர் பெஸ்ட் டீம் ஃபைட் பண்ணணும், பஞ்சாப் டாலாக இருப்பாங்க ஃபைட் பண்ணணும். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி கேம்பில் கற்றுக் கொடுப்பாங்க. இந்தியாவில் நம்பர் 1 இருந்தால் தான் 3-4 பேர்த்துக்கு சான்ஸ் கிடைக்கும், அதுலேருந்து 2-3 பேர்த்துக்கு இந்தியா கிடைக்கும். ஸோ இவ்வளோ ஃபில்டர் சிஸ்டத்தை இன்னைக்கு கோச்சஸ்லாம் யார்? முன்னாடிலாம் இந்தியா கோச் ஹிந்தி தெரியுமா, இப்படி அந்த லாங்குவேஜ் தெரியுமா, இந்த லாங்குவேஜ் தெரியுமா அப்படின்னு இருக்கும். இப்போ அப்படி கிடையாது, எல்லாரும் ஈக்குவல். எனக்கு ஜார்க்கண்ட்லேருந்து வந்தாலும் ஈக்குவல், மிசோரம்லேருந்து வந்தாலும் எனக்கு ஈக்குவல், சத்தீஸ்கரில் வந்தாலும் ஈக்குவல். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஈக்குவல் பண்ணிட்டோம். ஏன்னா அமெரிக்கன் கோச் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம். அவர் இங்கிலீஷ் பேசுவார், இங்கிலீஷ்லேயே ட்ரைனிங் கொடுப்பார். இஃப் யூ வாண்ட் டு பி எ இந்தியன் பிளேயர் யூ ஷுட் லேர்ன் இங்கிலீஷ். நீ இங்கிலீஷில் தான் பேசணும், இங்கிலீஷ் நிறைய கற்றுக்கணும். இப்போயே கோச்சிங் சிஸ்டம்லாம் எப்படி இருக்கும், இங்கிலீஷ் கொண்டு வந்துட்டோம் நியூட்ரலாக இருக்கிறதுக்காக. அப்போ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 2 வருஷத்தில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு முன்னாடி எந்த உமன் பிளேயர்ஸுக்கும் கிடைக்கல. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் எல்லா சீனியர் பிளேயர்ஸுக்கிட்டையும் எவ்வளோ இஷ்யூஸ் வரும் அப்படின்னு. ஃபுட்டில் இஷ்யூஸ் வரும், லாங்குவேஜில் இஷ்யூஸ் வரும், நிறைய இஷ்யூஸ் வரும். இப்போ எல்லாமே சார்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ என்ன ஃபைட் பண்ண முடியுமோ ஃபைட் பண்ணி உங்களுக்காக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேஞ்சஸ் பண்ணிட்டோம். யூ ஃபோக்கஸ் ஆல்வேஸ். நான் எப்பயுமே சொல்லுவார், அப்துல் கலாம் சொல்லுவார், வாட் எவர் யுவர் ஆம்பிஷன்ஸ் ஃபோக்கஸ் 40 years. ஃபஸ்ட்டு 10 years ஸ்ட்ரகிள் இருக்கும், ஃபெயிலியர் இருக்கும். செகண்ட் 20 years யூ கேன் லேர்ன், அதை செட் ஆகிடுவீங்க. அடுத்த 10 yearsல 30th yearல யூ வில் பி நம்பர் 1. 40th yearல இந்த வேர்ல்ட்லேயே நீங்கள் தான் லெஜெண்டாக இருப்பீங்க. ஸோ ஃபோக்கஸ் ஒன் ஒர்க், ஒன் ஆம்பிஷன். 40 years யூ வில் பி அ சக்ஸஸ்ஃபுல். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ண முடியும். வி ஷுட் கிரியேட் எ ஹிஸ்ட்ரி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நான் எப்பயுமே பேசிட்டு அப்படியே போகிறது எப்பயும் நல்லதில்லை. யார் எந்திரிச்சு என்ன வேணால் கொஸ்டின் கேட்கலாம். லைஃப்பை பற்றி, ஸ்போர்ட்ஸை பற்றி, பேஸ்பால் பற்றி நிறைய கொஸ்டின் கேட்பீங்க. இந்த மைக் இஸ் யுவர்ஸ், எந்திரிச்சு நீங்கள் பேசலாம். என்ன டவுட் இருந்தாலும். எங்கள் டைம்லலாம் பிரசிடெண்ட்டை பார்த்ததில்ல, பேசுனதில்லை, கேள்வி கேட்டதில்லை. நீங்கள் தைரியமாக ஒரு ஃப்ரெண்டாக என்கிட்ட கேட்கலாம், இது டவுட் இருக்கு, எனிதிங், எனி நெகட்டிவிட்டி. தைரியமாக எந்திரிச்சு, யார் எந்திரிக்காங்க பார்ப்போம், எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தைரியமாக எந்திரிக்கிறாங்க பார்ப்போம். லாஸ்ட் டைம் பாய்ஸ் பயங்கரமாக எந்திரிச்சு கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. கை தூக்கலாம். யார்? யாருக்குமே தைரியம் இல்லையா எந்திரிச்சு கொஸ்டின் கேட்குறதுக்கு? நான் நினச்சேன் எல்லாரும் தைரியமான ஆளுன்னு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆள் யாருன்னு பார்ப்போம், தைரியமாக யார் எந்திரிச்சு பேசுகிறாங்கன்னு நானும் பார்க்குறேன். திரும்பி பார்க்கக்கூடாது யாரையும், நமக்குனாலே பார்த்துக்கணும். பக்கத்தில் பார்த்து நீ பேசு, நீ பேசு. பெரம்பூர் கேப்டன் யாரு? பெரம்பூர் அரியலூர் கேப்டன். நானே கேட்குறேன் கொஸ்டின். இப்போ பெரம்பூர் கேப்டனா? பெரம்பூரா அரியலூர்? கேளுங்க, ஏதாச்சும் நீங்க கேளுங்க. நான் திருச்சி டிஸ்ட்ரிக்ட். திருச்சியா நீங்க? ஓகே. என் ஊரு எழில் நகர், திருச்சி. சாரி, எழில் நகரா? ஓகே. எங்களோட கோச் பேர் ஆண்டனி. சாரி, ஆண்டனி சார். கோச் பேர் ஆண்டனி. ஓகே. எங்களுக்கு திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல கரெக்டான கோச் இல்லை. ஓகே. இப்போ எங்க கூட வந்திருக்கிறது ஒரு ஸ்கூல் மிஸ். மெதுவா பேசு, டென்ஷன் ஆகாது. இங்க வாங்க, கிளாப் பண்ணுங்க, பேசுறாங்கல்ல. ஜாலியா பேசுங்க. எங்களுக்கு கரெக்டான கோச் இருக்காங்க, ஆனால் எங்கள் கூட வரல. எங்களுக்காக அந்த ஒரு ஸ்கூல் மிஸ். நான் எங்கள் ஸ்கூலில் நிறையா கோச் இருக்காங்க, ஏன் வரலன்னு தெரில.
எனக்கு அந்த ஒரு கேள்வி மட்டும் தான் சார். ஏன் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கோச் வரலண்ணா? சரி, ஓகே. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? லத்திகா. ஓகே லத்திகா, நான் ஒன்று சொல்லவா? நான் சின்ன வயசில் ஒரு லெசன் லேர்ன் பண்ணேன். எப்பயும் யார் முன்னாடியும் நம்ம அழக்கூடாது. நம்பர் 1. ஏன் தெரியுமா? எனக்கெல்லாம் சின்ன வயசில் கோவம் வரும்போது இல்லை அழுவ வரும்போது டக்குன்னு வந்து டாய்லெட் போயிடுவேன், ரெஸ்ட் ரூம் போயிடுவேன். கண்ணாடி முன்னாடி அழுதுகிட்டே இருப்பேன். நம்ம மூஞ்சி அழும்போது நம்மளே பார்த்தா எப்படி இருக்கும்? நம்மளே சிரிச்சிக்கலாம், நம்மளே சரி பண்ணிக்கலாம். ஏய் அழுவாதரா, நமக்கு நம்ம தாண்டா வந்து கண்ணை தொடச்சிக்கணும், நமக்கு யாரும் இல்லை பரவாயில்ல, நம்மளே தைரியமாக மோட்டிவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு டக்குன்னு வந்து எங்கேயாச்சும் ஒரு மீட்டிங் போவேன். அங்கே ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க, டிஸ்கிரிமினேஷன் பண்ணுவாங்க, இல்லை நம்மளை பார்த்து ஏதாச்சும் சொல்லும்போது டக்குன்னு வந்து அங்கே உள்ளே போயிட்டு நல்லா மூஞ்செலாம் கழுவிட்டு வரும்போது அப்படி தைரியமாக எல்லாத்துக்கு முன்னாடி அவன் ஸ்மைல் பண்ணிட்டு வரும்போது, என்னடா அது இவ்வளோ திட்டினாலும் இவன் தைரியமாக இருக்கிறானே, நமக்கு தான் தெரியும் உள்ளே போய் என்ன பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு. ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுடைய வீக்னஸை ஆப்போசிட்டில் இருக்க யாருக்கும் காமிச்சிடக்கூடாது. நம்பர் 1 பாயிண்ட், நோட் இட். உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது நீங்கள் உங்கள் ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை ஈவன் உங்கள் பிளேயர்கிட்ட இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கட்டும், யார் முன்னாடியும் சரி, அம்மா முன்னாடி கூட நான் தைரியமாக இருக்கம்மான்னு உங்கள் அம்மா காமிக்கணும். உங்கள் அம்மாவுக்கு யாரும் தைரியம் கொடுக்கணும்? நீங்கள் கொடுக்கணும் தைரியம். உங்கள் அப்பாவுக்கு யாரும் தைரியம் கொடுக்கணும்? ஒரு அப்பாவும் அம்மாவுக்கும் என்ன பெரிய ஒரு நல்ல விஷயம், என் பொண்ணு எவ்வளோ தைரியமாக இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்கிறதான் தைரியம். கரெக்டா? ஸோ எப்பயும் என்ன பண்ணோம்? ஸ்மைல் பண்ணுறோமோ இல்லையா, யார் முன்னே அழக்கூடாது. உம்முன்னு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா உம்முன்னு தான் என்ன பெரிய பயங்கரமான ஆளாக இருப்ப மாதிரி எப்பவுமே உம்முன்னு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் அழுதுடக்கூடாது. ஓகே, உங்களுக்கு கோச் இல்லை. இப்போ இந்த செகண்ட் உங்களுக்கு ஒரு கோச் கொடுக்குறேன். யார் வேணும்? இங்கே இருக்கிற எந்த கோச் வேணால் எடுத்துக்கலாம். SDIT திண்டுக்கல் சுப்ராஜ் சார். சுப்ராஜ் சார் யார் தெரியுமா? ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலோட ஹெட்டு, செலெக்ஷன் கமிட்டியோட ஹெட்டு. இப்போ நான் திருச்சிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன் சார். இப்போ கோச் பண்ணுறீங்க நீங்கள். ஓகே, அவங்க ஏன் வரலன்னு நான் கேட்டுக்கிறேன்னு. ஓகேவா? சார் உங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவார். நான் ஏன் வரல, என்ன பிரச்சனை இல்லை, கோச்சுக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக கூட நின்று இருக்கலாம். நான் இமீடியட்டாக பேசி உங்களுக்கு பிடிச்ச கோச்சு நெக்ஸ்ட் டைம் உங்களை வர சொல்கிறேன். அது வரைக்கும் தமிழ்நாடுடைய கோச் இவர் தான் உங்களுக்கு கோச்சாக இருப்பார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இனிமேட் அழக்கூடாது, ஸ்மைல் பண்ணுங்க. ஓகே, குட், கோ நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் யார்? ஒருத்தர் எந்திரிச்சா எல்லாம் எந்திரிச்சிருவீங்களே. கரெக்ட் சார். ஐ எம் அரியலூர். நாங்கள் வந்து ஆல்ரெடி கோட் கேட்டிருந்தோம் உங்கள்கிட்ட. இப்போ வந்து SIT வந்து 2 தமிழ்நாடு 2 தான் இருக்குது, திண்டுக்கல் திருவண்ணாமலை. இங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே நல்லா ஆடுறாங்க, ஆனால் SIT தான் கிடைக்கல சார். நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணி. எது கிடைக்கல? SIT. SDIT செலெக்ஷன். ஓகே, ஹாஸ்டலா? சார் அது கவர்மெண்ட். தமிழ்நாட்டில் 2 தான் இருக்குது, திண்டுக்கல்லும் திருவண்ணாமலை மட்டும் தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக எதிர்காலத்தில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் உமன் ஹாஸ்டல் ஆரம்பிப்போம். அதுக்காக தான் இப்போ SRM கூடலாம் வந்து இப்போ டைப் பண்ணி ஏன் பண்ணுறோன்னா, பெஸ்ட்டாக இருந்துட்டோம்னா இங்கே எந்தெந்த காலேஜ்லலாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கிரவுண்டு இருக்கோ. ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டை போனால் கிரவுண்டு கட்டணும், அதுக்கு டைம் நிறைய எடுத்துக்குவாங்க. அதுக்கு ஃபெசிலிட்டிக்காக தான் இந்த மாதிரி டைப் பண்ணுறோம் நம்ம. கண்டிப்பாக அதிலிருந்து அரியலூர்லேருந்து நீங்கள் யாரெல்லாம் அட்மிஷன் கேட்க முடியுமோ நம்ம இங்கே இந்த ஹாஸ்டலில் TNBயோட ஹாஸ்டல், BFI ஹாஸ்டலில் நம்ம எப்படி வந்து கொண்டு போக முடியும்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வேறு யார்? நெக்ஸ்ட். இது எல்லாம் ஓகேவா? பர்ஃபெக்டாக இருக்கா? எல்லாம் கூப்பிட்டா எல்லாம் அழுதுருவீங்களா? இல்லையா? தேனி டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்காங்க? இந்த ஊர்லேருந்து பேசாமல் அமைதியாக உட்காந்துருப்பான், அவங்கள தான் கூப்பிட்டு பேச வைக்கணும். தேனி டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்காங்களா? கேப்டன் யார்? கேப்டனோ இல்லை யாரோ ஒரு ஆள். திரும்பி பார்க்கக்கூடாது. நான் என்ன சொன்னேன்? மித்தவங்கள ஏன் திரும்பி பார்க்கணும்? யாரோ ஒரு ஆள் எந்திரிச்சு ஓடி வரலாமே தேனியிலேருந்து. வாங்க, கமான், கிளாப். நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனையே தைரியமாக பேசாது தான். யாராச்சும் எந்திரிச்சு தைரியமாக வருவீங்களா பேசுறதுக்கு? உங்கள் பேர் நான் என்ன கேள்வி கேட்குறேன், உங்கள் பேர் சொல்லுங்கள். My name is Sabniya Shri. I am 10 district.
தமிழ் பேர் அபினேஸ்ரீ. அபினேஸ்ரீ. ஓகே, என்ன பொசிஷன் விளையாடுறீங்க? பாயிண்ட் கார்டு. பாயிண்ட் கார்டு. சூப்பர். எத்தனை வருஷமாக விளையாடுறீங்க? நான் 2 years. நீங்கள் தான் கேப்டனா? நீங்கள் தான் கேப்டனா? ஓகே, சூப்பர். அப்பா என்ன பண்ணுறாரு? ஃபார்மர். விவசாயி. சூப்பர். என்ன ஆம்பிஷன் உங்களுக்கு? டிஎஸ்பி போலீஸ். போலீஸ். வாவ். போலீஸ்னா என்ன கமெண்ட் வேற மாதிரி இருக்கணும்ல. போலீஸ்ல என்ன பண்ணோம்? டிஎஸ்பி. ஓகே, டிஎன்பிஎஸ்சி எழுத போறீங்க. ஓகே, சூப்பர். ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை சார், நான் வந்து 11th standard போகிறேன். அதான் இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? டிஎன்பிஎஸ்சி எங்கே படிக்கணும் என்ன ஏதுன்னு? இல்லை சார், இனிமேல் தான். ஓகே, உங்கள் ஊர் தானே சார்? எஸ் சார். என்ன வேணால் போய் கேளுங்க சார்கிட்ட. ஓகே சார். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு. சரியா? விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டிஎஸ்பி ஆகிறதுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. வேற? காஞ்சிபுரம். இந்த ஊரு காஞ்சிபுரம் சொந்த மண்ணு. யார் வர எந்திரிச்சு? காஞ்சிபுரத்தில் நேரம் எந்திரிச்சு வரீங்களா? யார் எந்திரிக்கிறாங்க நானும் பார்க்குறேன். எல்லாம் பயந்து அப்படியே யார் பயப்படுறாங்களோ அவங்கள தான் கூப்பிட போகிறேன். இப்போ இந்த 4th கேர்ள் பயந்து அப்படியே ஓரமாக உட்காந்துருக்கா. கமான். 4th யாரு? நீங்கள் தான். கை காமிச்சிங்களே. யா கேட்ட அப்படியே திரும்பி பேசுங்க. மைக் வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. டெல் அஸ் அபவுட் யுவர் செல்ஃப். எதை பற்றி வேணா உங்களை பற்றி சொல்லுங்க எல்லாத்துக்கிட்டையும். நீங்கள் யார், என்ன உங்கள் பொசிஷன் என்ன? என் பேர் சரிக்ஷா. நான் ஷூட்டிங் கார்டு விளையாடுவேன். ஓகே, எந்த ஸ்கூல்? ஹெச்எல்சி. ஓகே, வாட் இஸ் ஆம்பிஷன்? பாஸ்கெட்பால் தான். பாஸ்கெட்பால் தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என்ன பிரச்சனை தெரியுமா? ஏன் தெரியுமா பேச வைக்கிறோம் உங்களை? நீங்கள் எல்லாம் தமிழ்நாடு டீம் கேம்ப் வரும்பொழுது கோச்சஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்கும். என்னன்னா, பஞ்சாப் பிளேயர், கேரளா பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேஷ்னல்ஸ் மேட்ச் போகும்போது உள்ள கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். டிஃபென்ஸ் அங்கே பாரு 3 பாயிண்டர் நம்ம வந்து பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணணும். வாய்ஸ் கம்யூனிகேஷன் கமாண்டிங் வந்து பயங்கரமாக இருக்கணும் கேமுக்குள்ளே. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கேர்ள்ஸ் பிளேயர்ஸ்க்கு இன்சைட் த கேமில் கம்யூனிகேஷன் இருக்காது. உங்களை மாதிரி தான் தர்ஷினி 16 வயசில் நான் பார்க்கும் பொழுது பேசவே வராது. புஷ்பாவுக்கு இதோ இங்கே இருக்கிறாரு சார், மணிவாசகம் சார், அவர் தான் கோச். வில்லேஜ்லேருந்து வந்தவங்க, விவசாய குடும்பம். பேசவே வராது, அப்படியே குவைட்டாக இருக்கும் புஷ்பா. இப்போ நான் நேஷனல் மேட்ச் போகிறேன், சீனியர் மேட்ச் இந்தியன் கேம்பில், அப்படி நைக்கு ஒரு ஜர்சியை போட்டு ஷார்ட்ஸ் போட்டு சார் அவர் யூ சார் அப்படின்னு கேட்கும். பார்க்கும்போது எப்படி ஒரு டிரான்ஸ்மிஷன் 5 இயர்ஸ்க்குள்ள. புஷ்பாவை பார்த்து சந்தோஷப்படுவேன். இங்கே வா, உன் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நான் சொல்ல மணிவாசன் சார்ட்ட. சார் பேசாமல் இருந்துச்சு, இந்தியன் கேம்பில் கலக்கிட்டு இருக்கு. நம்பர் 1 பிளேயர் புஷ்பா இன்னைக்கு இந்தியாவில். எங்கேருந்து? நாகப்பட்டினத்துலேருந்து. பேசவே முடியாமல் ஃபஸ்ட்டு நேஷ்னல்ஸில் கோச் சொல்கிறத காது கொடுத்து கேட்காம பெஞ்சிலே உட்காந்துட்டு இருந்தாங்க. என்ன ப்ராப்ளம்? கம்யூனிகேஷன். இன்னைக்கு ஃபாரின் கோச்சோடைய செல்ல பிள்ளை வந்து புஷ்பா. இங்கிலீஷ் லேர்ன் பண்ணியாச்சு, டிகிரி படித்தாங்க. அதே தான் தர்ஷினி, ஒன்றுமே தெரியாது தஞ்சாவூர்லேருந்து வரும்பொழுது. ஆனால் இன்னைக்கு இந்தியாவோட பாயிண்ட் கார்டு யார்? நம்பர் 1 பாயிண்ட் கார்டு சீனியர் உமனில் தர்ஷினி ஃப்ரம் தஞ்சாவூர். லாஸ்ட் நேஷனல்ஸில் எம்இபி யாரு? மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் இன் இந்தியா இஸ் தர்ஷினி ஃப்ரம் தஞ்சாவூர். பிஎஃப்ஐலேருந்து கார் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு எம்இபி வந்தால் கார் ப்ரைஸ். இன்னும் 2 மாதத்தில் தர்ஷினி கார் வாங்கிட்டு தஞ்சாவூரில் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உங்களை மாதிரி 15-16 வயசில் தர்ஷினியை பார்த்தேன், புஷ்பாவை பார்த்தேன். அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் பார்த்துட்ருக்கேன். சத்யா கோயம்புத்தூர் 17 விளையாடும் போதே சீனியர் தமிழ்நாடு டீமில் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. நீங்கள் 21 இயர்ஸ் தான் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. இஃப் யூ ப்ரூவ்ட் அண்டர் 18 ஆட்டோமேட்டிக்லி சீனியரில் உள்ள தள்ளிடுவோம். அப்படி தான் சத்யா வந்து
இன்றைக்கி நம்பர் 1 பிளேயராக ரயில்வேல அப்பாயின்மெண்ட் ஆனாங்க. காலேஜ் கூட முடிக்கல, இன்றைக்கி மெயின் ஃபைவ்ல சீனியரில் விளையாண்டுருக்காங்க. த ஏஜ் ஜஸ்ட் 20. அப்போ இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பர்சனலாக பார்த்து செய்கிறோம். ஏன் செய்கிறேன்னா, தமிழ்நாடு நம்பர் 1 முக்கியமாக ஆகணும்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஓப்பன் பண்ணப்படணும். அதனால் டெவலப் யுவர் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அதுக்கு என்ன பண்ணணும்? தைரியமாக பேசணும், பயப்படக்கூடாது. பேசுங்கன்னு சொன்னோடனே இப்படி திரும்புறீங்க, அப்படி திரும்புறீங்க, பின்னாடி திரும்புறீங்க, அதுவே தப்பான ஒரு கான்செப்ட். திங்க் யுவர் செல்ஃப். பக்கத்தில் திரும்பாமல் நான் பேசணுமா பேசக்கூடாதா, பேசணும்னா டக்குன்னு எந்திரிச்சு கை தூக்கிடணும். ஆமாம் நான் பேசணும், இது பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருந்தாலும் ஈவன் என் மேலேயே ஏதாவது ஒரு என்கிட்ட சொல்லணும், இது செஞ்சால் நல்லா இருக்கும், இது செய்யணும், இது செஞ்சால் நல்லா இருக்கும்னா இது நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க, ஐ வில் டேக் யுவர் அட்வைஸ். எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்லலை. இந்தியாவுக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், தமிழ்நாடு பிரசிடெண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், இந்த ஊரில் இது செய்யாமல் இருக்கிறாங்க, என் டிஸ்ட்ரிக்டில் இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன், என் ஊரில் இது செய்யலை, அந்த பொண்ணு சொன்னாங்க பாருங்கள், எனக்கு கிரவுண்டு வேணும், எஸ்டிஐடி வேணும். நீங்கள் சொன்னாதான் இப்போ நாளைக்கு கவர்மெண்ட்லேருந்து ஸ்கீம் போடுறதுக்கு என்னை கூப்பிடுவாங்க மீட்டிங்கில். அப்போ கேட்பாங்க, சார் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும்னு. நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவேன், டக்குன்னு என் மைண்டில் என்ன வரும், ஓ அப்போ அரியலூரில் அந்த கேர்ள் கேட்டாங்களே ஹாஸ்டல் வேணும்னு, பெரம்பலூரில் கேட்டாங்களே, என் மைண்டு டக்குன்னு வந்து ஒர்க் ஆகி அரியலூர் கொடுத்துருங்கன்னு சொல்லுவேன். எப்படி தோணுச்சு? அந்த ஆன்சர் வந்ததுனால. ஸோ பி பிரேவ், டாக், கம்யூனிகேஷன். ஸ்டேஜில் ஏறி பேசினாலும் தைரியமாக ஏறி பேசணும். வித்தின் 2 to 3 இயர்ஸில் நீங்கள் பிளேயராக இங்கே வரும்போது அது நடக்கணும். தட் இஸ் மை விஷஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பேச வந்துருக்காங்களா? வாங்க வாங்க, கம் பார்க்கல. அப்படியா? மயிலாடுதுறை. ஓ Sir, good afternoon, sir. Good afternoon, sir. Good afternoon. Sir, my name is Jemima. Jemima, okay. Sir, actually, நான் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட். தேனி டிஸ்ட்ரிக்ட். அங்கேருந்து லாஸ்ட் இயர் 3 இயர்ஸாக சாய் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் செலக்ட் ஆகி ஹாஸ்டலில் இருந்தேன். எந்த சாய்? மயிலாடுதுறை சாய். மயிலாடுதுறை சாய், ஓகே. தென் இப்போ வந்து என்னென்னா எல்லாருமே இண்டிவிஜுவலாக நல்லா விளையாடுறாங்க. ஐ திங்க் நான் வந்து இண்டிவிஜுவலாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஆனால் டீம் கேம் அப்படின்றப்போ டீமாக என்னால் என்னோட திங்கிங்கை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, எல்லா பிளேஸுமே மோஸ்ட்லி ஸ்ட்ரகிள் பண்ணுறது தான். இண்டிவிஜுவலாக ஐ திங்க் ஐ எம் பிளேயிங். பட் டீம்னு வரப்போ நான் என்னென்ன திங்க் பண்ணுறேன், என்னென்ன யோசிக்கிறேன் அப்படின்றத எக்ஸிக்யூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். மோஸ்ட்லி பிளேயர்ஸ்க்கு வந்து என்னோடய டீம்மேட்ஸுக்கு என் மேலே நம்பிக்கை கொடுக்குறது வந்து இன்னும் ரொம்ப என்கிட்ட பாஸ் அடிக்கவே பயப்படுவாங்க. பட் ஐ பிலீவ் நான் பிடிப்பேன், நான் விளையாடுவேன் அப்படின்னு. பட் என் டீம்மேட்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சி. நீங்கள் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, இப்போ என் டீம்மேட்ஸ் வந்து எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது, ஆனால் என் டீம்மேட்ஸுக்கு வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, எனக்கு பாஸ் அடிக்கிறதுக்கே பயப்படுறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இருக்கும் டீம் கேமில் இருக்கவங்களுக்கு. இதை வந்து எங்கே சரி செய்ய முடியும் அப்படின்னா, மேட்ச்சில் கிடையாது, ப்ராக்டிஸ் செஷனில். உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் செஷன் இருக்குல்ல, அங்கே நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிஸ் செஷனில் உக்காந்து 15 பிளேயர் இருக்காங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட் போகணும், ஸ்டேட்லேருந்து இந்தியா போனோன்னா உங்களுடைய ஸ்கில் டெவலப் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? அந்த மாதிரி எவ்ரி மந்த் உங்களுடைய ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குங்கிறது உங்கள் டீமுக்கு நீங்கள் காமிக்கும் பொழுது நிறைய வாய்ப்புகள் வரும். அதுக்கு ப்ராக்டிஸ் செஷனில் கோச்சோடு உட்காந்து பேசணும், டீமோடு உட்காந்து பேசணும். அப்புறம் நிறைய டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்கலாம் உங்கள் டீமில். நீங்கள் சம்டைம் தனிமையாக இருப்பீங்க, கரெக்டாக? நான் யாரு கூடயும் சேர மாட்டேன், இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, நானே எனக்கு யாரு கூடயும் சேர மாட்டேன், டீம் கூட இருக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது. நான் பாட்டிக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு புக் எடுத்து படிச்சுட்டே இருப்பேன், எனக்கு ரீடிங் ஹேபிட் அதிகம். அப்போ டீம் வந்து மிக்ஸ் ஆகாது. ஆனால் ப்ராக்டிஸில் வந்து கோச்சோட உக்காந்து இப்போ 12 பிளேயரும் விளாடணுன்னு ரூல்ஸ் ஏன் போட்டோம்? இப்போ நீங்கள் எல்லாம் டீம் ஜெயிச்சிட முடியுமா? இப்போ உங்ககிட்ட பேசி தான் ஆகணும், உங்கள் பிளேயர்ஸ் உங்ககிட்ட பேசி தான் ஆகணும், கோச்சஸ் பேசி தான் ஆகணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும். முன்னாடி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது நாங்கள் விளையாடும் போது. இப்போ அந்த 10 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, அந்த 10 மினிட்ஸில் யூ கேன் ப்ரூவ்.
எப்படியாச்சும் ஒரு டைம் பால் கைக்கு வரும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமான டைமில் நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணணும். ரொம்ப நேரம் டைம் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 40 செகண்ட்ஸ் தான் டைம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 40 செகண்ட்ஸில் நீங்கள் யாருன்னு காமிக்கணும். அதுக்கு ப்ராக்டிஸ் வந்து கடுமையாக இருக்கணும். 40 செகண்ட்ஸில் 2 பால் கிடைக்குது, ஃப்ரீ த்ரோவில் இருக்கீங்க இல்லை 3 பாயிண்டில் இருக்கீங்க, அதை கன்வெர்ட் பண்ணும் பொழுது டீமுக்கு வந்து ஒரு ஹோப் வரும். பால் கொடுத்தா 3 பாயிண்ட் ஆகுது, பால் கொடுத்தா அட்டெம்ப்ட் விழுந்துருது, பால் கொடுத்தா ட்ரைவ் இன் ஆகுது. அதுமாரி ஒரு டிஃபென்ஸ் இருப்பாங்க, ஸ்க்ரீன் வரும், நீங்கள் இன்னொரு பிளேயருக்கு போய் ஹெல்ப் பண்ணுவீங்க. பரவாயில்ல, நம்ம மிஸ் பண்ணாலும் டக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களே. ஸோ யூ ஷுட் மோர் டேக் அ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு நிறைய டீமோடு போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக போக லிசன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு நாள் நடக்காது, இட்ஸ் கோ லாங், அண்டர்ஸ்டாண்ட். பட் நம்பிக்கை மட்டும் கைவிட்டுறக்கூடாது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த ஆள் வந்து அச்பார். வேற யாரெல்லாம் பேசணுமோ டக்குன்னு கிளம்பி இப்படி வந்துடலாம். இங்கே மேடம் வேறு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, வாங்க. வேற யாராவது பேசணுமா? முடிச்சிடலாமா? இதோட பேசணும்னா தைரியமாக வாங்க டக்குன்னு. சார், என் பேர் எம் கமலி. சாரி, எம் கமலி. கமானி. ஓகே, சூப்பர். அவ்வியர் ஸ்கூல் டீம் கோச் மாற்றணும், கோச்சிங் கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யார்? அவ்வியர் ஸ்கூல் டீம் கோச் மாற்றணும். ஸ்கூல் மாற்றணும்? ஸ்கூல்ல கோச். எந்த டிஸ்ட்ரிக்ட்? தர்மபுரி. தருமபுரி கோச்சே மாற்றணுமா? அவ்வியர் ஸ்கூல் கோச் மாற்றணும். உங்கள் ஸ்கூல் கோச்சை மாற்றணுமா? ஸ்கூல் கோச்சில் நான் இது வரைக்கும் வந்ததில்ல. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி எதனால் மாற்றணும் என்னென்ன எழுதி கொடுங்க. நீங்கள் எதனால் மாற்றணும்? கரெக்டாக ப்ராக்டிஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரியாக ப்ராக்டிஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரா? சரி, ஓகே. இந்த ஸ்கூலில் நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி சார்கிட்ட கொடுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலா? ஓகே ஓகே. அது தெரியல சார். தெரியல. ஓகே, சரி. நீங்கள் சார்கிட்ட வந்து உங்கள் கோச்சிட்ட சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. எந்த ஸ்கூலு, என்ன பேர், எல்லாமே எழுதி கொடுங்க. ஓகே சார். ஓகே, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? BABL. BABL, லாயர். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நல்லா பண்ணு. ஓகே, கன்க்ளூட் பண்ணிடலாமா? ஓகே, கம். ஓகே, கம். சார், நீங்க வந்து உங்க பேரு எந்த ஊர்? உங்க பேரு எந்த ஊர்? என் பேர் வந்து பாண்டிச்செல்வி. மதுரை டிஸ்ட்ரிக்ட். சார், நீங்க ஜெர்சியும் ஷூவும் ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா. சார், அது ஸ்பான்சர் பண்ணவே இல்லை. இந்த மாசத்துல இருந்து பண்ணிடலாம். நம்ம பண்றீங்களா சார்? பண்ணிடலாம். தேங்க் யூ சார். ஷூர். உங்களுடைய இதெல்லாம் பண்ணிடுறீங்களா? எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க. இந்த தாட்டி எழுதி போயிடும். கோச்சஸ் சைஸஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுங்க. ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் ரிமெம்பர். இது எழுதிருப்பா, இன்னைக்கு எல்லாமே எழுதி வச்சிருங்க. டோட்டலா கோச்சஸ்ட்டா வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே, சைஸஸ் எல்லாமே எழுதிரு டோட்டலா. ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ. நெக்ஸ்ட், லாஸ்ட் ஒன். கள்ளக்குறிச்சி. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து வரேன். சார், நீங்கள் வந்து என்னோட பெரிய மோட்டிவேஷன் சார். அர்ஜுன் சார், உங்களோட வீடியோ நான் நிறைய பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்தியா டீம் விளையாடுறவங்க தர்ஷினி அக்கா, ஸ்ரீகலா ராணி, சஞ்சனா ரமேஷ் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள மாதிரி ஆகணும்னு எனக்கு ஆசை. ஆனால் எங்கள் கள்ளக்குறிச்சி இப்போ இங்கே நிறைய பேர்கிட்ட கேட்டாலே கள்ளக்குறிச்சி அப்படின்னு கேட்டாலே இந்த டிஸ்ட்ரிக்ட்னா என்ன, இப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்கன்னா அவங்ககிட்ட நாங்கள் கேட்போம், நீங்கள் இந்த மாதிரி ஜெயிச்சிட்டிங்களா, மேட்ச்சில் ஜெயிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்போம். ஆனால் அவங்க வந்து எங்கிட்ட கேட்கும்போது கள்ளக்குறிச்சியா அப்படின்னா நீங்கள் தோத்துட்டீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது ஏன் கள்ளக்குறிச்சி ஏன் இப்படி இருக்குது, எங்களோட டிஸ்ட்ரிக் வந்து இன்னும் ஏன் வளர்ச்சி அடையல அப்படின்ற ஒரு இது. அதே மாதிரி என்னோட அப்பா அம்மா 2 பேருமே கரும்பு வெட்ட போகிறாங்க. கரும்பு வெட்ட போகிறாங்க. ஓகே. எங்களுக்கு வந்து ஒரு கிரவுண்ட் கிடையாது, கோச் கிடையாது, யாருமே கிடையாது. எங்களோட HM சார் தான். அவரால் தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறோம். இந்த அளவுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நின்னோம். எங்களால் கள்ளக்குறிச்சினா என்ன அப்படின்றதே இங்கே இருக்கணும் நிறைய பேருக்கு தெரில. ஆனால் என்னோட விடாமுயற்சி. கோச் கிடையாது சார், எங்களோட HM சார் தான் எங்களுக்காக ஃபோனில் வீடியோ பார்த்து எங்களுக்காக பேஸ்கெட் பால் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். என்னோட டீமுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுங்க. அதே மாதிரியே நான் வந்து எப்படின்னா கள்ளக்குறிச்சி வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வரணும்.
நான் அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்ற என்னோட முயற்சினால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற திருவண்ணாமலை எஸ்டிஏடிக்கு நான் செலெக்ஷன் ஆகிருக்கேன். என்னோட விடாமுயற்சியால் ஒரு கோர்ட் இல்லை, ஒரு கோச்சில், சாதா மண்ணு தரையில் தான் சார் நாங்கள் விளையாடுவோம். எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் நீங்கள் ஏதாவது பண்ணுங்க. என்னோட பெரிய மோட்டிவேஷன் நீங்கள் சார். தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்கள். கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இதெல்லாம் வந்து நியூ டிஸ்ட்ரிக்ஸாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இன்னும் அதுக்கான ஆஃபீஸ் பேரர்ஸ் இன்னும் வந்து எலெக்ட் ஆகலை. ஆக்சுவலாக அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு குறை. இந்த வரக்கூடிய நேரத்தில் கள்ளக்குறிச்சிக்குன்னு தனியாக ஆஃபீஸ் பேரர்ஸ், பிரசிடென்ட், செக்ரட்டரிஸ் இதெல்லாம் வந்து எலெக்ஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுடைய ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக உங்கள் HM பேசுகிறேன், நீங்கள் உங்கள் முடிஞ்சோடனே எழுதி கொடுங்க. யார் நீங்கள் இருக்க முடியாது. கண்டிப்பாக கள்ளக்குறிச்சி மாதிரி இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பூர், ராமநாதபுரம் இருக்க மாவட்டங்களுக்கு நம்ம கண்டிப்பாக உறுதியாக நிறைய ஆஃபீஸ் பேரர்ஸ் போட்டு நம்மளால் என்ன சப்போர்ட் செய்ய முடியுமோ கண்டிப்பாக நம்ம செய்வோம். பட் இந்த ஒரு கடினமான தரத்துலையும் வந்து நீங்கள் ஹாஸ்டல் செலக்ட் ஆகிருக்கீங்களே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? IAS. சூப்பராக போடுங்க. என்ன மாதிரியே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் சார். எழுதி கால் விழாதீங்க, தயவு செஞ்சு யார் காலையும் விழுந்துடாதீங்க எப்பயும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ரொம்ப தேங்க்ஸ். இங்கே தான் இருப்பேன், மீட் பண்ணுவோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். குட் ஆஃப்டர்நூன். என் பேர் சாதனா. நான் சென்னை டிஸ்ட்ரிக்ட் தான். ஆனால் ராம்நாடுக்காக விளையாடுறேன். ஓகே. TRWல போயிருக்கீங்களா? ஓகே. பட் எங்களுக்கு கிட்டும் ப்ரொவைட் பண்ணல, எங்களுக்கு கோச்சும். ராமநாதபுரம் இது TRW கோச் போட்டிங்களா இப்போ? ஓகே. ராமநாதபுரத்தில் TRW சென்னையிலேருந்து போயிருக்கீங்களா நீங்கள்? இப்போ ஒரு கோச் வந்துட்டு இருக்காரு. இப்போ வரவே இல்லை சார். நாங்கள் இல்லை, சென்னை டீம் கோச் தான் இப்போ வந்து போட்டிருக்கோம். இப்போ காலையில் போட்டிருக்கோம். மேட்ச் எல்லாமே முடிஞ்சிச்சு சார். ஏன் இப்போ சென்னை டீம்லேருந்து போடலையா நீங்கள்? ஆக்சுவலாக ராமநாதபுரத்துக்கு யார் வரல? யார் வந்திருக்கா ராமநாதபுரத்துலேருந்து? ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யாரும் வரலையா? ஓகே, நான் இப்போ என்ன ஷார்ட் அவுட் பண்ணுறேன். கோச் இருந்தால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே, நான் இப்போ பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ. ஷூர். இது கொஞ்சம் செக்ரட்டரி சார் இது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். அது ராமநாதபுரத்தில் என்ன இது? ஓகே. இந்த மாதிரி திருச்சி அண்ட் ராமநாதபுரம் கோச் வந்து திடீர்னு வந்து வராமல் போயிருக்காங்க. அது இமீடியட்டாக வந்து இது என்னன்னு செக் பண்ணுறேன். டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸை வந்து இப்போயே தொடர்பு கொள்கிறோம். செக்ரட்டரி சார் அது கொஞ்சம் என்னன்னு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வேறு எனி அதர் இஷ்யூஸ் இன் அதர் டிஸ்ட்ரிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பனாக பேசும்போது தான் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குங்கிறது நான் இறங்கி ஒர்க் பண்ண முடியும். அதனால தான் உங்ககிட்டேருந்தே கேட்குறேன் நான் எதாக இருந்தாலும். ஓகே, கன்க்ளூட் பண்ணிக்கலாமா? என்னென்ன இஷ்யூஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கிட் ஷூஸ், அப்புறம் வந்து ராமநாதபுரம் திருச்சி கோச்சஸ் இல்லை, அப்புறம் அரியலூரில் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வேணும் 5. அதான் கள்ளக்குறிச்சி சொல்லிட்டேன். கள்ளக்குறிச்சியில் கோச்சஸ் ஒரு ஆள் இல்லை, ஆஃபீஸ் பேரர்ஸ் புதுசாக எலெக்ட் ஆகணும். பாயிண்ட் நம்பர் 6. மொத்தம் 6 பாயிண்ட்ஸ் மைண்டில் இருக்குது எனக்கு. ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.